உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவானுக்கெல்லாம் எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது. நம்மளோட பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பெயர்ச்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் 16/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது குரு பகவானோட இடம், அந்த இடத்துல குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்கள் பயணம் பண்ணுறார். இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கே தெரியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசி, அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும், அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார். அடுத்த ராசியில் 3 பாதங்கள், 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள். இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் விழருது. அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். அதே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அதுமாதிரி உத்திரம் சிம்மராசி, அவரோட ராசி, அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள். இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான். இது அங்கே பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் இருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேரும் ஒரு அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம், அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது, அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு. அப்படியே உள்டாவாக பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீமில் விழும். ரிஷபராசி சுக்கிரன், கன்னிராசி புதன், மகர ராசி சனி, இவங்க 3 பேரும் பி டீம். அந்த வகையில் விழும். அதான் இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் அதி அற்புதமாக குருவோட இடத்துல, குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதம். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மூலத்தில் 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கடுத்தபடியாக 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம். அந்த வகையில் 30 நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1 மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்க, உத்தராயணம் மறந்துடுறது. பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அறுவடையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும். அப்போ இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த இறுதி கட்டத்தில் அவர் இருக்கார்.
யார்? சூரிய பகவான். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது. ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம். அதுமாதிரி இந்த கோவில் திருப்பணிகள், அந்த குடமுழுக்கு, இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் தழைத்தோங்கும். அதுமாரி பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும். ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வரார். அதுவும் குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். ஸோ சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ யோகம். அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் 12 மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் 30 நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி. ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே எந்த ராசிக்காராலும் சரி, எந்த லக்னக்காராலும் சரி, பஞ்சமாதிபதியை விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல லக்னம் அப்படிங்கும்போதே அவங்கவங்க இப்போ ராசி அப்படிங்கும்போது மேஷ ராசியில் எவ்வளோ கோடிக்கணக்கான அன்பர்கள் இருப்பீங்க. எல்லாருமே சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது. அவங்கவங்க லக்னத்துக்கு எந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதுக்குண்டான தேவதையை ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, அது உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு. இது சாதாரணமாக அந்த மேஷராசி அப்படிங்கும்போது. அப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தால் அஷ்டம ராசியில் ஏகப்பட்ட டென்ஷனை கொடுத்தார், குழப்பத்தை கொடுத்தார். எடுக்கிற காரியங்களில் ஒரு விரக்தி, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு திருப்தியின்மை, மருத்துவ செலவுகள், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அப்படியே இந்த தத்தளிக்கிற மீன் மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி தரையில் போட்டால் என்ன ஆகும்? துடிச்சிக்கிட்டு இருக்கும். மறுபடியும் அதை தூக்கி தண்ணியில் போட்டேன்னா அப்பா அப்படிங்க. அதுமாரி இப்போ உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இந்த பூஸ்ட் பம்ப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாரி ஒரு வைராக்கியம் கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்போதே அதிலே தெரிஞ்சிருந்து பாக்கியம். இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் மூலமாக சில காரியங்கள் நடக்கணுமா? கண்டிப்பாக நடந்துடும். ரொம்ப நாளாக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு, ஏதோ ஒரு வகையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். தகராறுனா இது என்ன வாக்கியா தகராறு, பாகப்பிரிவினை தகராறா? அதெல்லாம் கிடையாது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இப்போ எல்லாருமே அவங்கவுங்க சொல் பேச்சை கேட்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். அந்த வகையில் தந்தையாருக்கிடையே இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் குறையும். இந்த நேரத்தை உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள் இருக்குங்க. அதேமாதிரி குழந்தைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கணும், வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா தாராளமாக அந்த முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் ஜர்ன்னு போயிடுவேன் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா உத்தியோகம் பார்க்கறதுக்கு. முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறது என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? உங்கள் மனசில் இருக்கிற குறைகள் கவலைகள் கண்டிப்பாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சனி பகவான் 7.5 வந்ததுலேருந்தே கொஞ்சம் செலவு நெருக்கடிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பம் இருந்துட்டுருக்கு.
ஆனாலும் இப்போ சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு வந்து குருவின் 7ஆம் பார்வையை நேரடியாக பெற்று சிவராஜ யோகத்தை உங்களுக்கு பரிபூரணமாக கொடுக்க போகிறார். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர கல்ல வரார். யாரு? இந்த சூரிய பகவான். இப்போ கொஞ்சம் ஞானம் அதிகமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை உண்டாகும். அந்த பிரச்சனைகளின் தீர்வின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். அப்பாடா, ஓஹோ, இதுக்காக தான் இந்த மாதிரி நடந்ததோ அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. பொறுமையாக செயல்படுங்க. உங்கள் விஷயம் என்ன அப்படிங்கிறது அந்த டூ டூ லிஸ்ட்டு போட்டு விஷ் லிஸ்ட்டு போட்டு பொறுமையாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் 2/7 குடை அதிபதி சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு அதிரடி யோகம் காத்திருக்கு. தனவரவு தாராளமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கல. கண்டிப்பாக இப்போ வாங்குவீங்க. அதுமாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. நண்பர்கள் ஆதரவு இப்போ இருக்குது. அதுமாதிரி இந்த நேரத்தில் நண்பர்களை அழைச்சிக்கிட்டு ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திர காலில் வரும்போது குழந்தைகள் மூலமாக ஒரு மனசில் இருந்த கவலைகள் தீர்ந்து ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பாடா, இப்போ தாண்டா நிம்மதி அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் ஒரு ஆன்மீக பயணம் உங்களுக்கு கிடைக்கும். சட்டுன்னு போயிட்டு வந்துடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகள் இல்லைன்னா நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதோ ஒன்று திட்டம் போட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு நடந்துடும். அதேமாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 30 நாட்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து வந்து அந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னும் மழை காலம்லாம் போய் பனிக்காலம் தான். கண்டிப்பாக சூரிய பகவான் வந்துடுவார். கொஞ்சம் லேட்டானாலும் ப்ராம்ப்டாக வந்துடுவார், லேட்டஸ்ட்டாக வந்துடுவார். அதனால் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கோ இல்லைன்னு சொல்லுங்கோ தெரிஞ்சதுன்னா. ததோயுத்த பரிஷ்டாந்தம் சமரே சிந்தையாஸ்தம். சிந்தை நல்லபடியாக இருக்கும். அதனால் இந்த ஆதித்ய ஹிருதம் கேட்குறது சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே போதும். உங்களோட பஞ்சமாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.